வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மார்க்கண்டேயன் ஐம் பேக். இந்த ஒற்றை வசனத்தை சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது அந்த கம்பீரமான குரலும் தனித்துவமான உடல் மொழியும் தான். தமிழ் திரையுலகத்தில் வில்லன் கதாபாத்திரத்திற்கு ஒரு புதிய அந்தஸ்தை கொடுத்தவர் ரகுவரன். வெறும் வில்லனாக மட்டும் இல்லாமல் குணச்சித்திர நடிகராகவும் முத்திரை பதித்த அவரது வாழ்வின் சுவாரஸ்யமான பக்கங்களை இங்கே நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரகுவரன் அவர்கள் 1958 வருஷம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காட்டில் பிறந்திருக்காரு. ஆனால் அவர் வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூரில் தான். சின்ன வயசுல இருந்தே இசையிலும் நடிப்பிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நாடகங்களில் நடித்து தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டவர். 1982 வருஷம் 7வது மனிதன் திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார். ஆரம்ப காலகட்டத்தில் பல படங்களில் ஹீரோவாக நடித்தாலுமே அவருக்கு பெரும் புகழை தேடி தந்தது வில்லன் கதாபாத்திரங்கள் தான். பாட்ஷா மூவியில் இதில் ஆண்டனிங்கிற கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இணையாக நடித்து மிரட்டியிருப்பார். முதல்வன் படத்தில் ஒரு ஊழல் நிறைந்த முதலமைச்சராக அவர் காட்டிய நடிப்பு இன்னைக்கு வரைக்குமே பேசப்படுது. அஞ்சலி மூவியில் இதில் ஒரு பாசமான தந்தையாக நடித்து தான் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் என்பதையுமே நிரூபிச்சிருக்காரு. மற்ற வில்லன்களைப் போல கத்தி பேசாமல் மெல்லிய குரல்ல பேசி கண்களாலேயே மிரட்டுவது ரகுவரன் அவர்களோட பாணி. உயரமான தோற்றம், ஆழ்ந்த குரல் வளம் ஆகிய அவருக்கு கூடுதல் பலமாக அமைஞ்சது. நடிகர் திலகமான சிவாஜி கணேசன் அவர்களே ரகுவரனின் நடிப்பை பார்த்து வியந்து பாராட்டியதுண்டு. ரகுவரன் நடிகை ரோஹிணி அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு ரிஷிவரன்ற ஒரு மகனும் இருக்காங்க. நடிப்புக்கு அப்பால் ரகுவரன் ஒரு சிறந்த இசைப்பிரியர். அவருக்கு பியானோ வாசிக்கிறதுல ரொம்பவும் ஆர்வம் ஜாஸ்தி. அவர் மியூசிக் டைரக்ஷன் பண்ண ஒரு ஆல்பம் அவர் மறைவுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆனது. துரதிருஷ்டவசமாக உடல்நலக்குறைவு காரணமாக 2008 வருஷம் மார்ச் 19ஆம் தேதி தன்னுடைய 49 வயசுலேயே நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அவர் மறைஞ்சாலுமே அவர் நடித்த கதாபாத்திரங்கள் இன்றைக்குமே சினிமா ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிச்சிருக்கு. சினிமாவில் ரகுவரன் அவர்களை போல இன்னொரு நடிகரை இனி பார்க்கவே முடியாது என்பது தான் உண்மை. உங்களில் யாருக்கெல்லாம் ரகுவரன் அவர்களோட நடிப்பு பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவர் நடித்த மூவிலேயே உங்களுக்கு பிடித்த மூவி என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.